கதைமலர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இடுப்புக்கு மேலே மனித உருவத்தோடும் இடுப்புக்கு கீழே கல்லாகவும் இருந்த அரை மனிதன் பற்றிய கதையை மன்னர் ஷாரியருக்கு கூற ஆரம்பித்தாள் ஷாரஜாத். அந்த அரை மனிதன் தன்னை தேடி வந்த மன்னரிடம் கூறுவது போல் அந்த கதை அமைந்திருந்தது. கருந்தீவையும் அதை சுற்றியுள்ள பெரிய மலைப்பகுதியையும் முகமது என்கிற மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவரது ஒரே மகன்தான் நான். என்னுடைய தந்தையின் மறைவுக்கு பிறகு நான் அந்த நாட்டின் மன்னனானேன். நான் அழகி ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டேன். என் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தால் என் மனைவி. என்னை ஒரு நாள் கூட அவளால் பிரிந்திருக்க முடியாது. முதலில் எனக்கு அப்படித்தான் தோன்றியது. ஒரு நாள் நான் என்னுடைய அறையில் படுத்திருந்தேன். 2 தாதி பெண்கள் எனக்கு வெண்சாமரம் வீசி கொண்டிருந்தார்கள். நான் கண்களை மூடியிருந்ததால் தூங்கிவிட்டதாக நினைத்து தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். நம்முடைய அரசி மிகவும் மோசமானவள். அன்பும் அழகும் நிறைந்த நம் மன்னர் இங்கே இருக்க அவளோ கருப்பு அடிமை ஒருவனோடு உருவாடி கொண்டிருக்கிறாள் என்று அவர்களில் ஒருத்தி கூற, மன்னருக்கு தெரியாமல் நம் அரசி எப்படி வெளியே செல்கிறாள் என்று கேட்டால் இன்னொருத்தி. நம் மன்னர் இரவில் படுக்கையறைக்கு வந்ததும் பழரசத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து விடுகிறாள். அதை அருந்தும் மன்னர் சிறிது நேரத்தில் மயக்கமாகி உறங்கி போய் விடுகிறார். அதன் பிறகு அவள் தன்னுடைய ஆசை காதலனை தேடி போய்விடுகிறாள். இரவில் வெளியே செல்பவள் காலையில் தான் வருகிறாள். வந்ததும் நம் மன்னரின் மூக்குக்கு அருகே ஒரு வேரை காண்பிக்கிறாள். சட்டென்று நம் மன்னரும் மயக்கம் தெளிந்து எழுகிறார். தனக்கு என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒரு அப்பாவி போல் நம்முடைய மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பேச்சை ஆரம்பித்து வைத்த தாதி பெண். அந்த தாதி பெண்களின் பேச்சை கேட்டு எனக்கு பகீர் என்று இருந்தது. அன்பானவள், பண்பானவள், நேர்மையானவள் என்று நான் நம்பும் மனைவி எனக்கு துரோகம் செய்கிறாளா என்று வருந்தினேன். சிறிது நேரத்தில் என்னுடைய மனைவி அங்கே வந்தாள். தாதி பெண்களை வெளியே போக சொல்லிவிட்டாள். வந்தவள் என்னை கட்டியணைத்து கொஞ்சினாள். எதுவும் தெரியாதவன் போல் இயல்பாகவே இருந்தேன். இரவு வந்தது. ஆடிப்பாடி என்னை மகிழ்வித்தவள் இறுதியாக வழக்கம் போல் தரும் பழரசத்தை தந்தாள். அந்த பழரசத்தை குடிப்பது போல் நடித்து அருகில் இருந்த பூத்தொட்டிக்குள் அவளுக்கு தெரியாமல் அதை கொட்டிவிட்டேன். பிறகு எனக்கு தூக்கம் வருகிறது என்று கூறி உறங்குவது போல் பாவனை செய்தேன். சிறிது நேரம் கழித்து நான் உறங்கிவிட்டேனா என்பதை என் உடலை உலுக்கி தெரிந்து கொள்ள முயன்றாள். நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல் நடித்தேன். நான் உறங்கிவிட்டதாக அவள் நம்பிவிட்டாள். அப்போது நான் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவள் செய்தாள். சண்டாளனே, விடியும் வரை இப்படியே தூங்கிக் கொண்டிரு. எனக்கு உன்னை பிடிக்கவில்லை. நீ எல்லாம் எனக்கு கணவனாக முடியாது என்று கூறியவள் என் முகத்தில் காரி உமிழ்ந்தாள். எனக்குள் கோபம் கொப்பளித்தது. அவளது தலையை அக்கணமே வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் அவள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த முடிவை எடுக்கலாம் என்று தீர்மானித்து அமைதியாக இருந்தேன். சிறிது நேரத்தில் தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டாள். ஆசை நாயகனை கவரும் விதத்தில் கவர்ச்சியான ஆடையை அணிந்திருந்தாள். பழங்களையும் பலகாரங்களையும் ஒரு தட்டு நிறைய எடுத்துக்கொண்டாள். ஒரு தங்க கூஜாவில் மயக்கம் தரும் மதுவை எடுத்துக்கொண்டாள். பிறகு ரகசிய சுரங்கப்பாதை வழியாக வெளியே சென்றாள். அந்த இரவில் அவளுக்கு தெரியாமல் நான் அவளை பின்தொடர்ந்தேன். கையில் கூர்மையான வாளை எடுத்துக்கொண்டேன். ரகசிய பாதை வழியாக அரண்மனையை விட்டு வெளியே வந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தபடி யாரும் தன்னை பார்த்து விடாதபடி நடந்தாள். நான் அவளை பின்தொடர்ந்தேன். ஓரிடத்தில் நிறைய அழுக்கடைந்த குடிசைகள் இருந்தன. அதில் ஒரு வீட்டுக்குள் புகுந்தாள் என்னுடைய அன்பு மனைவி. அவள் உள்ளே சென்றதும் கதவு மூடிக்கொண்டது. கதவின் இடுக்கு வழியாக அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். சுருட்டை முடியும் தடித்த உதடும் அந்த இருளே உருவாக கருப்பு மேனியும் எண்ணெய் வழியும் முகமும் கொண்ட ஒருவன் அங்கே இருந்தான். அவன் உடலிலிருந்து வந்த வேர்வை நாற்றம் கதவுக்கு வெளியே நின்றிருந்த எனக்கு குமட்டலை தந்தது. வாந்தி வராமல் இருக்க முகத்தை மூடிக்கொண்டேன். தான் கொண்டு வந்த பழங்களையும் பலகாரங்களையும் அவனுக்கு ஊட்டிவிட்டாள். நான் அன்பு மழை பொழிந்த என் மனைவி. பிறகு அவனை தழுவிக்கொண்டாள். அவனும் இவளை அணைத்து கொண்டான். அப்படி ஒரு காட்சியை என்னால் பார்க்க முடியவில்லை.
கண்கள் மட்டும் தெரியும் வகையில் என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு கதவை ஓங்கி மிதித்தேன். அது படார் என்று திறந்து கொண்டது. கையில் இருந்த வாளால் அந்த கருப்பு அடிமையை வெட்டினேன். அவனை அணைத்திருந்த என் மனைவி பயத்தில் அலறினாள். அவளையும் கொல்ல வாளை ஓங்கினேன். அவள் என் அன்பு மனைவி அல்லவா? அவளை என்னால் கொல்ல முடியவில்லை. அவள் இன்னும் வேகமாக கத்தினாள். நான் சற்றென்று அங்கிருந்து ஓடி இருளில் மறைந்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தேன். எதுவும் தெரியாதது போல் என்னுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டேன். மறுநாள் காலையில் என்னுடைய மனைவி படுக்கையறைக்கு வந்து சேர்ந்தாள். தாதி பெண்கள் சொன்னது போலவே என் மூக்கின் அருகில் ஒரு வேரை வைத்தாள். நான் மயக்கம் தெளிந்து எழுவது போல் எழுந்தேன். கண்களை திறந்து பார்த்தபோது அவளுடைய கோலத்தை என்னால் நம்ப முடியவில்லை. அவள் தன் தலையை மொட்டையடித்திருந்தாள். ஆடம்பரமான ஆடையை தவிர்த்து கருப்பு உடையை அணிந்திருந்தாள். உனக்கு என்ன ஆயிற்று என்று எதுவுமே தெரியாதது போல் கேட்டேன். மன்னா, என்னுடைய தாய் இறந்து விட்டதாகவும் என்னுடைய தந்தை போரில் மரணம் அடைந்து விட்டதாகவும் என் சகோதரிகள் பாம்பு கடித்து இறந்து போனதாகவும் செய்தி வந்திருக்கிறது. அதனால் நான் 1 வருட காலத்துக்கு துக்கம் அனுஷ்டிக்க போகிறேன். எனக்கு அரண்மனை நந்தவனத்தின் நடுவே ஒரு மணிமண்டபம் கட்டித்தாருங்கள். நான் அங்கேயே என்னுடைய துக்க காலத்தை அனுஷ்டித்துக் கொள்கிறேன் என்றாள். அவள் கேட்டபடியே மணிமண்டபம் கட்டி கொடுத்தேன். அவள் என்னுடைய அறைக்கு வரவில்லை. அந்த மணிமண்டபத்திலேயே பொழுதையெல்லாம் போக்கினாள். ஒரு நாள் அந்த மணிமண்டபத்தில் ஏதோ தவறு நடப்பது போல் எனக்கு தோன்றியது. என் மனைவிக்கு தெரியாமல் அந்த மண்டபத்தை கவனித்தேன். அந்த மண்டபத்தின் உட்பிரகாரத்தில் நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சியடைய வைத்தது. நான் வெட்டி கொன்ற என் மனைவியின் கருப்பு கள்ளக்காதலன் அங்கே படுத்திருந்தான். நான் வாளால் வெட்டியதில் அவனுக்கு காயம்தான் ஏற்பட்டிருக்கிறது. அவன் சாகவில்லை என்பது அப்போதுதான் தெரிந்தது. அவனுக்கு என்னுடைய மனைவி ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய சேவைகளை செய்து கொண்டிருப்பதையும் பார்த்து அதிர்ந்தேன். எனக்கு ரத்தம் கொதித்தது. வாளை உருவினேன். அடியே, இன்றோடு நீயும் உன் கள்ளக்காதலனும் தொலைந்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டே என் மனைவியையும் அவளது கள்ளக்காதலனையும் வெட்ட பாய்ந்தேன். என் மனைவி உஷாராகிவிட்டாள். அவளுக்கு எல்லா உண்மையும் புரிந்து போயிற்று. அன்று இரவு தன்னுடைய கள்ளக்காதலனை நான் தான் வெட்டினேன் என்பதையும் தெரிந்து கொண்டாள். அட பாவி, என் காதலனை வெட்டியது நீதானா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே அருகில் சொம்பிலிருந்த மந்திரித்த நீரை என் மீது தெளித்தாள். அடுத்த நொடியே நான் கீழே சரிந்தேன். பாதி மனித உடலாகவும் மீதி பாதி கல்லாகவும் மாறினேன். இதோடு அவள் நிற்கவில்லை. அவள் ஏதோ மந்திரம் சொல்ல அந்த இடமே ஏரியாக மாறியது. என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் மீன்களாக்கி அந்த ஏரியில் விட்டுவிட்டாள். இப்படி செய்தவள் என்னை இங்கே கொண்டு வந்து போட்டுவிட்டாள். தினமும் இரவில் கையில் பெரிய கம்புடன் இங்கே வருவாள். என்னை குப்புற கிடத்தி அந்த கம்பால் 1000 அடிகள் அடிப்பாள். முதுகெல்லாம் இரத்த கட்டாகிவிடும். பிறகு ஆணிகள் அடித்துள்ள படுக்கையில் என்னை கிடத்திவிட்டு அந்த சண்டாளனை கொஞ்ச போய்விடுவாள். மன்னரே, இப்போது இரவு நேரம் நெருங்கிவிட்டது. அவள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம். அவள் அடிக்கும்படி தாங்க முடியாமல் நான் துடிக்கப் போகிறேன். இதற்கு ஒரு முடிவே கிடையாதா என்று தன்னுடைய கதையை கூறி அழுதான் அந்த அரை மனிதன். கவலைப்படாதே, எல்லாம் வல்ல இறைவன் உன்னை காப்பாற்றதான் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறான் என்று நினைக்கிறேன். நான் உனக்கு நிச்சயம் உதவுவேன் என்று சொன்ன மன்னர் அந்த மலைக்கோட்டைக்குள் ஒரு ஓரமாக ஒளிந்து கொண்டார். சிறிது நேரத்தில் மாய வித்தைகள் தெரிந்த அந்த பெண் அங்கே வந்தாள். அரை மனிதன் சொன்னபடி அவனை கம்பால் 1000 அடிகள் அடித்தாள். வலி தாங்க முடியாமல் அவன் அலறினான். அந்த நேரத்தில் விரைந்து செயல்பட்ட மன்னன் நந்தவனத்தில் உள்ள மணிமாடத்துக்கு போனார். அங்குள்ள பிரகாரத்தில் படுத்திருந்த அந்த பெண்ணின் கள்ளக்காதலனை வாளால் வெட்டி அவனை 2 துண்டுகளாக்கி அருகில் இருந்த கிணற்றுக்குள் போட்டார். பிறகு அவன் அணிந்திருந்த ஆடையை அணிந்து கொண்டு அவன் படுத்திருந்த இடத்தில் படுத்துக்கொண்டார். அருகில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளையும் அணைத்து விட்டார். சிறிது நேரத்தில் அந்த மாயக்காரி அங்கே வந்தாள். அவளிடம் அவனது கள்ளக்காதலன் போல குரலை மாற்றி பேசினார் மன்னர். என்னவளே, உன்னுடைய கணவனை இப்படி அடித்து சித்திரவதை செய்தது போதும். அவனுடைய அலறல் சத்தத்தை என்னால் சகிக்க முடியவில்லை. அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்து இங்கிருந்து விரட்டி அடித்து விடு. அவன் இங்கிருந்து போனால்தான் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொன்னார். அவளும் சிறிது நேரம் எதையோ யோசித்தாள். பிறகு ஆசை காதலன் என நினைத்து மன்னரை பார்த்து கேட்டால், உங்களது தாராள மனதுக்கு அவனுக்கு சாப விமோசனம் தர சொல்லிவிட்டீர்கள்.
இதுநாள் வரையில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத நீங்கள் இப்போது அதை சொல்கிறீர்கள் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னவள் உடனே அந்த வினோத மனிதனுக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்தாள். என்னவளே, அவனுக்கு மட்டும் சாப விமோச்சனம் கொடுத்தால் போதுமா? அவனுடைய நாட்டு மக்களையும் மீண்டும் மனிதர்களாக மாற்றிவிடு. அரசகுமாரன் ஒருத்தனுக்காக அவர்கள் அனைவரும் ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மறுபடியும் குரலை மாற்றிக்கொண்டு சொன்னார் மன்னர். அதையும் தன்னுடைய காதலன் தான் சொல்கிறான் என்று நம்பியவள் ஏதோ சில மந்திரங்களை சொன்னாள். சட்டென்று வானத்திலிருந்து பேரொளி தோன்றியது. தொடர்ந்து பலத்த இடியோசை கேட்டது. அங்கிருந்த ஏரி பொங்கி வழிந்தது. ஏரியில் அதுவரையில் இருந்த வண்ண மீன்கள் எல்லாம் மனிதர்களாகின. அங்கிருந்த மலைகளும் மலை குன்றுகளும் மாட மாளிகைகள் ஆகின. பழைய நிலைக்கே வந்தன. காதலனை காண வந்த அந்த மாயக்காரி அந்த இருட்டில் மன்னரை தன்னுடைய ஆசை காதலன் என நினைத்து ஓடி வந்து கட்டியணைக்க முயன்றாள். சரிந்து விலகிய மன்னர் தான் வைத்திருந்த வாளால் அவளை வெட்டி வீழ்த்தினார். மாயக்காரி வீழ்ந்ததால் கருந்தீவு நாட்டின் சாபமும் தீர்ந்தது. தனக்கு உதவி செய்த மன்னருக்கு நன்றி சொன்னான் கருந்தீவு இளவரசன். அவனை அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினார் மன்னர். இளவரசனின் சாபம் நீங்க காரணமான வண்ண மீன்களை பிடித்து வந்த மீனவனை மறுபடியும் அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார் மன்னர். அந்த மீனவனுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். பூதம் சொன்னபடியே ஏழை மீனவன் குபேரனாகி போனான். அதே நேரம் தன்னுடைய மூத்த மகளை கருந்தீவு இளவரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களை மறுபடியும் கருந்தீவுக்கே அனுப்பி வைத்தார் மன்னர். இந்த கதையை ஷாரியரிடம் கூறிய ஷாரஜாத், மன்னா, இந்த அரைமனிதன் கதையை விட அற்புதமான கூலிக்காரன் கதை ஒன்று இருக்கிறது. இப்போது விடிய ஆரம்பித்து விட்டதால் அந்த கதையை நாளை இரவு சொல்கிறேனே என்று சொன்னாள். மன்னரும் சரி என்று சொல்லிவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கதை மலர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.